இஸ்ரேலுடைய மெர்கவா டேங்க் இன்னைக்கு மொக்கையான வீடியோ நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ரஷ்யாவோட சண்டைக்கு போதா சவுதி. முஜிதபாவினுடைய வீடியோ இப்ப லைவா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அந்த முஜிதபா என்ன செய்கிறாரு, சற்று முன்னாடி வந்திருக்கக்கூடிய வீடியோ, சுல்தான் அல் ஏர்பேஸ் என்ன ஆச்சு, அது மட்டும் இல்லாம நெத்தன்யாவை கிழிச்சு தள்ளிய அமெரிக்கா, இப்படி பல்வேறு தரப்பட்ட தகவல்களை வீடியோக்களுடைய ஆதாரங்களோட தான் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவு நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுல முதலாவதா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்க. மெர்கவா எவ்வளவு வேல்யூ இது, இதை பத்தி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இதுதான் உலகத்திலேயே பாதுகாப்பான பீரங்கியா, மெயின் பேட்டல் டேங்க். இதனுடைய வேல்யூ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 80 கோடி ரூபாய் அளவுக்கு இருக்குதான். இதனுடைய குண்டு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாயில இருந்து 5 லட்சம் ரூபாய் வருமா. இப்படி மெர்கவா டேங்க் தான் இன்னைக்கு ஹிஸ்புல்லா அவங்க அடிச்சு அதனுடைய வீடியோ இன்னைக்கு போட்டிருக்காங்க. இந்த வீடியோவை பாருங்க. முதல்ல இந்த வீடியோல அப்படியே அந்த ட்ரோன் போகுது, FPV ட்ரோன் அப்படியே போகும்போது ரைட் சைடில் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா தூரத்தில் ரவுண்ட் போட்டு தூரத்தில் அவங்களுடைய ரேடார் இருக்க மாதிரி இருக்குது. அப்படி அதே போய்கிட்டே இருக்காங்க. போய்கிட்டே இருக்கிறப்ப ஒளிஞ்சு ஒரு மெர்கவா டேங்க்ல அந்த 3 பேர் இருக்காங்க. பொதுவாக மெர்கவா டேங்க்ல 3 பேர் இருப்பாங்க. யாருன்னு சொன்னா, டிரைவர் இருப்பாரு, கமாண்டர் இருப்பாரு, அது மூலம் ஷூட்டர் இருப்பாராம். 3 பேர் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்க இடத்துல தான் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் அப்படி லைவா போய் இந்த வீடியோ பாருங்க, அப்படி லைவா போய் அப்படியே ஒரு அட்டாக் நடந்திருக்கு. இந்த மெர்கவா டேங்க் அடிக்கிறப்பதான் மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. காரணம் என்ன தெரியுங்களா, இந்த அயோக்கிய இஸ்ரேலு பெண்கள் என்று கூட பார்க்காம அல்சிஃபா ஹாஸ்பிட்டல்ல, காசாவில் இருக்கக்கூடிய அல்சிஃபா ஹாஸ்பிட்டல்ல மெர்கவா டேங்குக்கு கீழே பெண்களை போட்டு ஏத்திட்டு போன இந்த மெர்கவா டேங்க் தான் இன்னைக்கு பல முறை அட்டாக் ஆயிருக்கிறான். கிட்டத்தட்ட இன்னைக்கு ஹிஸ்புல்லா சொல்றாங்க, நாங்க நேற்றைய தினத்துல மட்டும் 6 மெர்கவா டேங்க் அட்டாக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த ஒரு வீடியோ காட்சியை பாருங்க. இது மேல இருந்து வருது, இது வேற, மேல இருந்து அப்படியே வருது. இந்த வீடியோ காட்சியை யார் ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா, பொதுவாக கஸ்ஸாவில் இருக்க ஜேர்னலிஸ்ட் ஹாசிம் சபாத்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேமஸானவர். இப்போ அவர் ஹயாத்தோட இல்லை. காசாவுடைய கண்ணீர் கதைகளை இன்ஷால்லா இன்னொரு நாள் அவருடைய வரலாறு நம்ம அறிவோம் இன்ஷால்லா. அவருடைய பேஜில் இருந்து இந்த வீடியோ வந்திருக்கு. அப்படியே இந்த மெர்கவா மேலே போய் இன்னைக்கு டைரக்டா அப்படியே அந்த FPV ட்ரோன் விழுகிற காட்சியும் நம்மளுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இதன் வழியா மக்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்படியான தாக்குதல் தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த மெர்கவா வச்சுக்கிட்டு தானே பல பேரை ஏத்தி கொண்டீங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மக்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதோட விட்டாங்களா ஹிஸ்புல்லா? ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னா, டெல் அவீவுங்க, அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லெபனானுடைய ஒரு பகுதியை கைப்பற்றி தரைவழி தாக்குதல் இன்னைக்கு உள்ள போயிருக்கிறாங்க. லெபனானுடைய தெற்கு பகுதியில், அதுல சில பகுதியில் கந்தாரா போன்ற பகுதிக்கெல்லாம் உள்ள போய்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கிடையில ஹிஸ்புல்லாவுடைய அட்டாக்கு, அவங்க வச்சிருக்கக்கூடிய மிசில்ஸ் எங்க வருதுன்னு சொன்னா, டெல் அவீவுடைய தலைநகரங்களுக்கு வருது. அதுலேயும் குறிப்பா நம்ம அதானி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க ஹைஃபாவுடைய துறைமுகத்திலையும் அவங்க தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதனுடைய வீடியோ காட்சிகள் இன்னைக்கு ஹிஸ்புல்லா தந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட வீடியோ காட்சிகள் வந்துகிட்டு இருக்க சமயத்துல தான் ரஷ்யாவோட சல்மான் சண்டைக்கு போறாரா. ஆட்டுக்கறி திண்டுட்டு அல்லக்கை வேலை பார்க்குற சல்மானு இந்த வேலையை செய்வான் அப்படிங்கிறது யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா அப்பாவி கஸ்ஸா மக்கள் இறந்து போறப்ப கூட எந்த வாயும் திறக்காம இருந்தவங்க. மார்ச் 18, 2025 நோம்புடைய காலங்களில் போர் நிறுத்தத்தை மீறி ஒரே நாள்ல 487 பேரை கொண்டான் இஸ்ரேல். அப்படி கொல்றப்ப முதல்ல கண்டன அறிக்கை விட்டு வெனிசுலா. ஆனா அப்ப நிக்கோலஸ் மாத்ரோ இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் அவரை கடத்திட்டு போயிட்டாங்க. ஆனால் கடைசி 6 மணிக்கு கண்டன அறிக்கை வந்தது சவுதியிலிருந்து தான் வந்துச்சுங்க. நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அப்படிப்பட்ட MBS, இது வேற ஷார்ட் நேமுங்க இவருக்கு. MBS விளக்க மாத்துக்கு பட்டு கொஞ்சம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி MBS இன்னைக்கு ரஷ்யாவோட சண்டைக்கு போறானா அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியா போய் எதை போயிடாரா பிரிக்கி விடுவாங்க. ஏன்னா உன்ட்ட ஒண்ணுமே கிடையாது, நீ வெறும் சாப்பாடை மட்டும் திந்துக்கிட்டு உன்னுடைய நாட்டினுடைய பாதுகாப்புல கூட அமெரிக்காக்காரனை கொண்டு போய் வச்சிருக்கிற. ரஷ்யாவில் கிட்டத்தட்ட அணு ஆயுதமே சிப்ரி அமைப்பு சொல்றாங்க 5000க்கு மேற்பட்டதா இருக்கு. ஒரு தரவு சொல்லுது, ஒரு டேட்டா அமெரிக்காவோட கூட இருக்குது அப்படிங்கிற தகவலை சொல்றாங்க. ஏன் இன்னைக்கு இந்த பிரச்சனை பெரிய அளவுக்கு பேசப்படுதுன்னு சொன்னா, கடந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், ஏற்கனவே ஜெலன்ஸ்கி தேவையில்லாம ஷாகிது ட்ரோன், அதாவது ஈரானுடைய ஷாகிது ட்ரோனு
பெரும் அளவுக்கு இன்னைக்கு அமெரிக்காவுக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு எதிராக சிம்ம சொப்பனமா இருக்கு. அதை தடுக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்காக ஜெலன்ஸ்கி என்ன பண்ணா, முதல்ல ஒரு 220 அதோடைய மாலுமிகளை அமுச்சு வச்சான். அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் சார்ந்த பல பேர் அமுச்சு வச்சு எப்படின்னு பாருங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னு சொன்னா, ரஷ்யாவுக்கு எதிராக ஆத்திரமூட்டுற வேலையை ஜெலன்ஸ்கி செஞ்சுக்கிட்டே இருந்தான். இன்னைக்கு ஜெலன்ஸ்கி என்ன பண்றான்னு சொன்னா, சவுதியில போய் MBS அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் சந்திச்சு ஒரு ஒப்பந்தம் போடுறோம் நாங்க அப்படின்னு சொன்னா, இது ரஷ்யாவுக்கு கோபம் வருமா இல்லையா? ரஷ்யா கடுப்பு ஏற்படுத்துமா இல்லையா? ஏற்கனவே ரஷ்யா அவங்களுடைய நியூக்ளியர் சைட் வந்து ஈரான்ல இருக்கு, புஷ்கர், அதுல வந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்க அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாவே நாங்க ஈரானுக்கு ஹெல்ப் பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்காங்க. முன்னாடி ஒரு மறைவா இருந்துச்சு, நம்மளே சொல்லியிருந்தோம். 590 பில்லியன் USD அளவுக்கு மென்ஸ் பேட கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்மளே சொல்லியிருந்தோம். அது வந்து ஹைடன்ல இருந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெளிப்படையாவே ஆமா நாங்க உளவுத்துறை தகவல் தர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, தாக்குதல் நடத்தினா வெளிப்படையா நாங்க இஸ்ரேல் மேல அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. புத்தின் ஒரு படி மேல போய் அபிஷியலா அவர் பேட்டி கொடுத்தாரு, நியூக்ளியர் சைட்ல அட்டாக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற தகவலை புட்டின் ஏற்கனவே கொடுத்தாரு. இதுக்கிடையில தான் சல்மான் ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு பேசியிருக்கக்கூடிய இந்த விஷயம் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த போர் பிராந்தியம் அளவுக்கு இன்னும் வளர்ச்சி அடைஞ்சிருமோ அப்படின்னு பல பேர் பயப்படுறாங்க. அப்படிப்பட்ட நிகழ்வு நடந்துடக்கூடாது நம்ம நினைக்கிறோம். அதே சமயம் இந்த ஜெலன்ஸ்கியை பத்தி மக்கள் தெரிஞ்சுக்கணுங்க. ஒவ்வொரு முறையும் கஸ்ஸாவில் போர் நிறுத்தம் வரணும்னு ஐநாவில் வாக்கெடுப்பு நடத்துறப்ப போர் நிறுத்தலாம் வரக்கூடாது, போர் நடக்கணும் அப்படின்னு ஓட்டு போட்டவன் தான் இந்த வேடதாரி. நான் ஒரு நடிகனாக இருந்தவன், நாங்கள் காமெடி பீஸா காமெடி நடிகராக இருந்து அதிபராக வந்துட்டான் அவன் ஓட்டு போட்டவன். கசாவில் போர் நிறுத்தம் வரக்கூடாதுன்னு அவனோட கட்டி பிடிக்கிறாங்க, மனசாட்சியே இல்லாமல் இருக்கிறாங்க. இதனால தான் மக்கள் இன்னைக்கு சல்மானுக்கு எதிராக காரி துப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இந்த போருடைய நிலையில இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள்ல இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னா, அமெரிக்காக்காரங்க நெத்தனியாவை காரி துப்பிட்டாங்க. டே கொள்ளையில ஓயிருவானே, ஓன் பேச்சை கேட்டு தானடா நான் ரிஜீம் சேஞ்சு குண்டை போட்ட ஆட்சி மாற்றம் வந்துடும், மக்கள்லாம் தெருவில் இறங்கி வருவாங்க அப்படின்னு சொல்லி நான் போனேன். ஆனா அப்படி நடக்கலையேடா, நாசமா போனவனே ஏன்டா இப்படி செஞ்சுன்னு சொல்லி JD வான்ஸ் பேசினானா. அதாவது துணை அதிபர், இந்த வெள்ளைக்குரங்கு இருக்குல்ல, அந்த வெள்ளைக்குரங்குக்கு சப்போர்ட்டா இருக்கு இன்னொரு வெள்ளைக்குரங்கு. அந்த வெள்ளைக்குரங்கு போய் நெத்தனியாட்ட சண்டை போட்டு நெத்தனியாவை திட்டுனா அப்படிங்கிற செய்தி, அதனுடைய ஆடியோ இன்னைக்கு லீக் ஆயிருக்கு. நெத்தனியா கட்டும் கோபத்திரத்துல இருந்தானா, கட்டுமையான கோபம் வந்துருச்சான். நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டா கூட ரொம்ப நல்லதுடா, ஏன்னா இவங்க 2 பேரும் சண்டை போட்டா வேற நாட்டுல போய் தாக்காம இருப்பாங்கல்ல, வேற மக்களை கொல்லாம இருப்பாங்கல்ல அப்படி இன்னைக்கு மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் முஜ்தபா அல் கமேனி அவர்கள் தொழுகை நடத்தக்கூடியதாக ஒரு வீடியோ வந்திருக்கு. இந்த சமயத்துல கவனிக்க வேண்டிய 2 செய்தி இருக்கு. ஒண்ணு என்னன்னா, முஜ்தபா அல் கமேனி அவங்க தொழுகை நடத்தினாங்களா, இந்த வீடியோவை பாருங்க. பல பேர் தொழுகிறாங்க, இமாமா ஒருத்தவங்க நிக்கிறாங்க, தொழுவ வைக்கிறாங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது 2 செய்திகள். முஜ்தபா அல் கமேனியா அப்படின்னு கேட்கிறப்ப 2 மாதிரி சர்வதேச அளவு நியூஸ் வருது. முஜ்தபா அல் கமேனி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னு சொன்னா அவர் கருப்பு கலர் தொப்பி போட்டிருப்பாரு. இந்த வீடியோ பாருங்க, அவர் ஒயிட் கலரா இருக்குது, அதனால முஜ்தபா அல் கமேனி இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி. ஏன்பா அவரே இல்லாம இருக்கட்டும், ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க, ஒன்னும் வரவே இல்லையே அப்படின்னு ஒரு தரப்பு இன்னைக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னா, இதுல 2 விஷயங்கள் இருக்குன்னு சொன்னோம். 2வது விஷயம் என்னன்னா, அதாவது நாங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டோம், ஒண்ணுமே கிடையாது, வான் பரப்பு கிடையாது, கடல் பரப்பு எதுவுமே கிடையாதுடா. அதுலயும் CIA தந்திருக்கக்கூடிய தகவல் என்னன்னா, 2 பகுதியை நாங்க அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ற இந்த இடத்துல தான் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, அவங்களுடைய தொழக்கூடிய இடத்துல பாருங்க, அவங்க வச்சிருக்கக்கூடிய மிசில்ஸ், அவங்க வச்சிருக்கக்கூடிய ராணுவ தளவாடங்கள்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளா ஒண்ணா இருக்கு. ஒருபுறம் இந்த சவுதி ரஷ்யாவை பகைச்சு கொண்டிருக்க இந்த நிலையில இன்னைக்கு ஈரானுடைய வேவ் 84, அதாவது ட்ரூ ப்ராமிஸ் 484 வே, இதுல வந்து அவங்க அட்டாக் பண்ணிருக்க எதுன்னு சொன்னா சுல்தான் ஏர்பேஸ். இது எங்க இருக்குன்னு சொன்னா கத்தார்ல இருந்து 80 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதியா. 1991ல ஈராக் அப்ப போரின் போது அமெரிக்காவுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தாங்களாம். அதுக்கப்புறம் அப்படியே அங்க பட்டறையை போட்டு உட்காந்துட்டானா. 2009ல மிகப்பெரிய அளவுக்கு அவனுடைய ராணுவ தளவாடங்களை அமைச்சிருக்கானா. அங்க இருக்கக்கூடிய ராணுவ தளவாடங்கள்ல இன்னைக்கு ஈரான் சொல்லியிருக்காங்க, அதனுடைய சேட்டலைட் போட்டோலாம் கொடுத்திருக்காங்க. KC-135 அப்படின்னு சொல்ற ஒரு விமானம். ஏற்கனவே இந்த விமானத்தை பத்தி நம்ம சொல்லியிருந்தோம். இந்த விமானம் F-15 F-35 மாதிரி கிடையாது, இது ஒரு டேங்கர் விமானம், பெரிய விமானம். காஸ்ட் ஆஃப் வேல்யூல இதுவும் கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் வரும். இந்த விமானத்தை நாங்க இன்னைக்கு தாக்கி இருக்கிறோம் அப்படிங்கிற செய்தியை ஈரான் தந்திருக்காங்க. ஈரான்ல இன்னைக்கு பல பகுதிகளில், குறிப்பா மக்கள் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் இஸ்ரேல் மீறி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. கடந்த ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னாடி நம்மளுக்கு கிடைச்சிருக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, கிட்டத்தட்ட ஒரு பகுதியில் மட்டும் 17
பெண்கள் இறந்து போயிருக்காங்க. இன்னொரு பகுதியில் 14 பெண்கள் இறந்து போயிருக்கிறாங்க. இந்த குழந்தையினுடைய போட்டோவை பாருங்க. இந்த குழந்தையினுடைய தாயும் தகப்பனும் இல்லாத ஒரு நிலைக்கு ஏற்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஈரான் தரப்புல இருந்து இஸ்ரேலுடைய தாக்குதல் பெரும்பாலும் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில், மக்கள் வசிக்கிற பகுதியில் அவன் தாக்கிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற செய்தியை ஈரான் தந்திருக்கிறாங்க. இதற்கிடையில இன்னொரு குழந்தையினுடைய வீடியோ ரொம்ப வைரலா இருக்கு. இந்த வீடியோவை பாருங்க. ஒரு குழந்தை பந்தர் அப்பாஸ், இந்த பந்தர் அப்பாஸ்ங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான பகுதி. இந்த இடத்துல தான் கப்பல்லாம் நிக்குது. இங்கே தான் ஈரானுடைய ராணுவ தளவாடங்கள், நேவி ஃபோர்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே ஈரான் இந்த பகுதிகளில் தன்னுடைய முழு கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க. இஸ்ரேலை அழிக்கணும் துடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல ஒரு குழந்தை அப்படி சர்வசாதாரணமாக ஊஞ்சல் ஆடுறது இன்னைக்கு வைரலான வீடியோ மட்டும் இல்லை, ஈரான் மக்களுக்கான துணிச்சல்னு பல பேர் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதோடு சேர்ந்து காசா மக்களுடைய கண்ணீர் கதைகளில் நம்ம அறிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி இருக்குது. குழந்தைகளை கொண்டு குடிக்கக்கூடிய இந்த கொலையாளிகள் எப்படியெல்லாம் குழந்தைய கூட கொடுமைப்படுத்துவான் அப்படிங்கிறதுக்கு இந்த குழந்தை ஆதாரமாக இருக்குங்க. இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா மத்திய காசாவில் இருக்கக்கூடிய இந்த குழந்தைய பாருங்க. இந்த குழந்தை என்னடா பாவம் செஞ்சிச்சு. இந்த குழந்தையினுடைய தகப்பனுடைய பேர் ஒசாமா. அவரை கைது பண்ணுறாங்க. ஏதோ ஒரு காரணம் சொல்லி கைது பண்ணுறாங்க. ஏன்னு சொன்னால் இவங்களுக்கு கிடைச்ச ரகசிய தகவல் அடிப்படையில் கூட பல பேரை கைது செய்வாங்க, ஆதாரங்கள் அடிப்படையில் இல்லை. அப்படி ஒசாமா அவர்களை கைது செஞ்சுட்டு போகிறாங்க. போகிறப்ப எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பாங்க, 18 மாத குழந்தை. இந்த குழந்தை கரீம், இந்த குழந்தையும் சேர்த்து அவருடைய மனைவியும் சேர்த்து எல்லாரையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் ஒசாமா அவர்களை துன்புறுத்தி ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க. அவர் என்கிட்ட எந்த தகவல் இல்லைப்பா, நீ சொல்கிற என்கிட்ட எதுவும் கிடையாதுப்பா, நான் எந்த குழுவை சார்ந்தவன் இல்லை அப்படின்னு சொல்லி ஒசாமா அவங்க அந்த தகவலை சொல்கிறாங்க. இவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு கட்டத்தில் அவர்கிட்ட தகவல் வாங்க முடியல அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறான்னா, அந்த குழந்தை கரீங்கிற அந்த குழந்தைய சிகரெட்டால் காலில் சூடு வைக்கிறாங்க. 18 மாதம் 1.5 வயசு இருக்க அந்த குழந்தைய சிகரெட் இருக்குதா இல்லையா அதை வச்சு காலெல்லாம் சூடு வைக்கிறாங்க. ஆணியில் வேற அந்த குழந்தைய குத்திருக்காங்களாம். எவ்வளோ வெறி பிடிச்சவங்களா இருப்பாங்கன்னு பாருங்களேன். இன்னைக்கு இந்த செய்தி உலகத்து அளவில் மிகப்பெரிய அளவுக்குள்ள பேசு பொருளாக இருக்குதுங்க. அது மாதிரி இந்த வீடியோவை பாருங்க. இனாஸ் அபு மாமர், இது யாருன்னா காசாவில் 2023 நவம்பரில் நடந்த ஒரு சம்பவம். இதனுடைய காட்சி, இந்த ஃபோட்டோவை முழுவதும் நம்மளால் காட்ட முடியாது. உடனே அதுக்கு ஏதாவது இது பண்ணிடுவாங்க, பேன் பண்ணிடுவாங்க. ஏன்னா எப்படி ட்ரெஸ் இல்லாமல் காட்டினா கூட பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி காட்சிகள் காட்டினா உடனே பேன் பண்ணிடுவாங்க. இந்த ஃபோட்டோவை முடிஞ்ச அளவுக்கு நான் காட்டுறோம். இந்த ஃபோட்டோ வைரல் ஃபோட்டோ. இந்த குழந்தை அப்படி கட்டி பிடிச்சி அழுகிறாங்க இனாஸ் அபு மாமர். இந்த ஃபோட்டோ எடுக்க போன ராய்ட்டர் செய்தியினுடைய கேமராமேன் சலாம்னு சொல்லி ஒருத்தவர், அவர் தான் உறவினரை தேடி அங்கே போகிறாரு. போகிறப்ப ஒரு அம்மா ரொம்ப கட்டி பிடிச்சி அழுகிறாங்க, விடவே மாட்டேங்கிறாங்க. இவருக்கு ரொம்ப வலியும் வேதனை ஏற்படுத்துது. டாக்டர் சொல்கிறாங்க, விடுங்க, இல்லை என்னை சிலியாவை என்னோட விட்டுருங்கன்னு அழுகிறாங்க. அவர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுறாரு. அப்புறம் தேடி இந்த குடும்பம் எங்கே இருக்குன்னு தேடினா கடைசியில் கான் யூனிஸ் இந்த குடும்பம் இருக்கிறாங்க. போய் இனாஸ் அபு மாமர்கிட்ட சலாம் அவங்க பேட்டி எடுக்கிறாங்க. என்ன நடந்துச்சு, அந்த குழந்தை யாருன்னு கேட்டால் அவங்களுடைய குழந்தை இல்லை, அந்த குழந்தை அவருடைய சகோதரருடைய அண்ணனுடைய குழந்தை. அந்த குழந்தை இவங்க வடக்கில் இருக்கும்போது ஒரு குண்டை ஒன்று போடுறாங்க. கேட்டவுடனே இனாஸ் சிலியா மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்களாம். ரொம்ப பாசம், அத்தை அவங்க ரொம்ப பாசம். ஏன்னா வீட்டுக்கு வர்றப்பெல்லாம் சிலியா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 5-6 வயசு குழந்தைங்க, அந்த குழந்தை சிலியா வர்றப்பெல்லாம் இனாஸ் அவங்க வீட்டுக்கு அத்தை என்னை ஃபோட்டோ எடுங்க, மாமி என்னை ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு ஃபோட்டோ எடுக்குமா. எப்போ ஸ்கூலுக்கு போனாலும் வந்துட்டு போகுமா. இனாஸ் அபு மாமருடைய ஃபோனில் ஃபுல்லாக இந்த சிலியா அவங்க ஃபோட்டோ தான் இருக்குது. அடிபட்டவனை இவங்க மிசில்ஸை போட்டான்னு தெரிஞ்சவொடனே ஓடோடி வீட்டில் போய் பார்க்குறாங்க, இல்லை. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. போனால் இந்த சிலியாவினுடைய சகோதரர் இன்னொரு அண்ணன், அந்த பையன், அது ஒரு 6-7 வயசு பையன், அந்த பையன் அந்த இடத்துல கொல்லப்பட்டிருக்கிறான். சிலியாவுடைய தாயார் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இனாஸ் அபு மாமர் அவங்களுடைய மாமா மாமி அவங்க கொல்லப்பட்டிருக்காங்க. இப்படி பல பேர் அதில் கொல்லப்பட்டவுடனே சிலியாவை போய் பார்க்குறாங்க. பாசம் தாங்க முடியல, அத்தல அப்படியே அதை கட்டி அணைச்சிக்கிறாங்க. இந்த ஃபோட்டோலாம் வைரல் ஃபோட்டோங்க. கேடு கெட்ட நடிகர்களுடைய கூத்தாடி ஃபோட்டோகளை பார்த்து சந்தோஷப்படுறவங்க நம்ம இருக்கிறோம், அதை பகிர்றோம் பாருங்க. இவங்களுடைய ஃபோட்டோலாம் பகிர்ந்தா இதனால போர் நிறுத்தம் ஏற்படும். பலருக்கு நம்மளுடைய உண்மையான நிலை தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பலர் குரல் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் உண்மையான செய்தி நம்ம சொல்றதெல்லாம். நீங்க குரல் கொடுக்க அந்த மக்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்குங்கிறத யாருமே மறுக்க முடியாது. இனாஸ் அபு மாமர் அந்த செய்தியை சொல்றாங்க. இதை இப்படி ஆயிடுச்சு, சிலியா மேலே நான் ரொம்ப பாசமாக இருந்தேன், இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மாமி, அந்த மருமகளுக்கு உள்ள அந்த உறவு முறை
வர்ணிக்கவே முடியல. அவ்வளோ பாசமாக இருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் என்னுடைய ஃபோட்டோவெல்லாம் தொடர்ந்து அந்த ஃபோட்டோவெல்லாம் பாருங்கள், ரொம்ப விரக்தி அடைஞ்சு ரொம்ப மனக்கவலையில் தங்களுடைய குடும்பம் இருக்குது. ஏன்னா அந்த சிலியாவினுடைய இன்னொரு தம்பி அகமது, 4 வயசு தம்பி அகமது, அந்த பையன் என்ன கேட்குறான்னா, மாமியை பார்த்து கேட்குறான், என்ன அம்மா இல்லைல்ல, அம்மா இறந்துட்டாங்கல்ல. 4 வயசு பையன் கேட்குறான்னா, அக்கா சிலியா எங்க, அக்கா சிலியா எங்க? இதாங்க கஸ்ஸாவுடைய நிலை. உலகத்தில் நம்ம இந்த கஸ்ஸாவுடைய மக்களுடைய வரலாறு இந்த உலகத்துக்கு அறிய செய்யணும். நம்முடைய பொறுப்பு, இன்னும் சொல்ல போனால் நம்முடைய கடமை. அப்படி நினச்சி ஒவ்வொருவரும் எங்கள் வீடியோ தான் பார்க்கணும், கஸ்ஸா பற்றி நாங்கள் சொல்கிறதா நீங்கள் ஷேர் பண்ணணும், அப்படிலாம் நாங்கள் சொல்லலை. யாரெல்லாம் கஸ்ஸாக்கா பேசுகிறாங்களோ, யாரெல்லாம் குரல் கொடுக்குறாங்களோ அவங்க செய்தியெல்லாம் பரப்புங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் உண்மையிலேயே ஆதரவு கொடுங்க. அது மாதிரி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை மறவாமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. சிலியாவுக்கும் அவங்க மாமிக்கும் நம்ம எப்படி துவா செய்யலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் இதில் கமெண்ட்டாக பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பருக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.